வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாரர் படங்களுக்கு மட்டும்தான் டைட்டில் வைக்கிறதுலேருந்தே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைட்டிலே பயங்கரமாக இருக்கணும், இல்லை எதுவுமே புரியக்கூடாது டைட்டிலை வச்சு. அப்போ தான் படத்தில் இருக்கிற மிஸ்ட்ரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். இப்படி எதுவும் ரூல்லாம் கிடையாது. பட் ஹாரர் படங்களுடைய டைட்டில்ஸை பற்றி கொஞ்சம் யோசிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. டார்க் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வெப் சீரிஸ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. இந்த டைட்டிலை யூஸ் பண்ணி இவ்வளோ நாள் ஆயிருக்குங்கிறதே ஆச்சரியம் தான். ஆனால் டைட்டில் மட்டும்தான் டார்க். அந்த சீரீஸுக்கோ இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த டார்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டார்ச் அடித்து பார்ப்போம். டார்க் படத்தோ ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் 3 பேச்சுலர்ஸ் குடியிருக்காங்க. திடீர்னு அதில் ஒருத்தர் மற்ற 2 பேரையும் கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. சில வருஷங்கள் கழிச்சு அதே வீட்டுக்கு ஒருத்தர் குடி வராரு, ஒரு யங்ஸ்டர் குடி வராரு. ஆனால் அவருக்கு பேயெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹவுஸ் ஓனரும் உண்மையை சொல்லிட்டு தான் அந்த வீடியும் கொடுக்குறாரு. இந்த போர்ஷன் மணி நேரம் 3 பேர் இறந்துட்டாங்க, இது பேய் வீடுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 3 மாதம் இருந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த முதல்ல இறந்து போனாங்க இல்லையா, அவங்க 3 பேர் யார், எதனால் அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு, திரும்ப அதே போர்ஷனுக்கு இந்த குடி வந்தார் இல்லையா புதுசாக, அவருக்கு என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன மர்மம் இருக்குது, இதெல்லாம் தான் டார்க். ஹாரருக்கும் சைக்காலஜிக்கல் ஹாரருக்கும் நடுவில் ஒரு படம் இது. ஜானர்லேருந்து விலகாமல் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த நரேஷனை கொண்டு போனது ஒரு நல்ல விஷயம். அது கண்டிப்பாக பாராட்டணும். படத்தோடைய கதையை எழுதியிருக்கிறது டாடா இயக்குனர் கணேஷ். ஆனால் கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, காலேஜில் ஸ்கூல் டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்த நம்ம ஒரு கதை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நைட்டு சத்தம் கேட்டுச்சா, டிவி தானாக ஆனாச்சு, அது இப்படி ப்ளக்கே நான் போடல, அது பாட்டுக்கு சத்தம் வந்துச்சு, வெளியில் தூக்கி போட்ட பொருள்லாம் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துச்சு, டெய்லி சரியாக அந்த ஒரு டைமுக்கு பேய் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஸோ இதை திரைக்கதையில் தான் சுவாரஸ்யப்படுத்திருக்கணும், அது நடக்கலை. அடிப்படையில் சவுண்ட் டிசைனில் பிஜிஎம்ல மட்டுமே ஒரு ஹாரர் படத்துக்கு உண்டான ஃபீல் இருக்குது. மற்றபடி செட்டப்பாக அட்மாஸ்பியரில் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல. ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இனிஷியலாக அறிமுகப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கதை ரொம்ப ட்ராக் ஆக ஆரம்பிக்குது. டியூரேஷனை கூட்டணும் அப்படின்னு தேவையில்லாத நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. பேய் இல்லைன்னு சொல்ல சென்ட்ரல் கேரக்டருக்கு பேய் இருக்குன்னு தெரிய வர மொமெண்ட்ல இருந்து தான் கதை சூடு பிடிக்க போகுதுங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அகைன் அங்கே இருந்தும் பெருசாக எதுவும் நடக்கலை. தேவையில்லாமல் இழுத்து தான் கதை சொல்லியிருக்காங்க. நான் லீனியரில் வேறு இந்த நரேஷன் ஆரம்பமாகுது. ஆனால் படம் முடிஞ்சு யோசிச்சா இந்த கதை லீனியரில் சொல்லியிருந்தாலும் நான் லீனியரில் இருந்தாலும் என்னதான் மாறி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெரிய ட்விஸ்டை நம்பி தான் இந்த கதையை நகர்த்திருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ஒர்க்காக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி இன்டர்வலுக்கு முன்னாடியே இதுதான் ட்விஸ்ட்டுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். கன்வீனியன்ட்டான சில ரைட்டிங் சாய்ஸஸும் இருக்குது. சில கேள்விகளுக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. படம் முடியும் போது ஏன் இந்த படத்துக்கு டார்க்குன்னு பேர் வச்சாங்கன்னு புரியல. அதுதான் பெரிய மிஸ்ட்ரியாக வச்சிருந்துச்சு. ஹீரோ அஜய் கார்த்தி டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த டிசெண்டன்ஸ் டு மேட்னஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஆர்க் நல்லா எழுதப்பட்டிருக்கு. அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற விதமும் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் லவுடான மீட்டரில் ரொம்ப எந்துவாக நடிக்கிறத செவரல் நாச்சஸ் டவுன் பண்ணி அவர் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். பாக்யராஜுக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப சுமாராக எழுதப்பட்ட ஒரு ரோல், அவர் எதுக்குன்னே தெரியல ஆக்சுவலாக இந்த படத்தில். நட்டி நட்ராஜ் ஒரு போலீஸ் கேரக்டர், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அந்த கேரக்டர்னாலையும் இந்த கதையில் சிக்னிஃபிகண்ட்டாக எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. டெக்னிக்கலி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக் அண்ட் ஃபீல் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. போன வருஷம் வந்த ஒரு மேஜிக் ரியலிச படமான மாயக்கூத்து படத்தோடைய அவுட்ஸ்டாண்டிங்கான சினிமாகிராஃபி இன்னும் என் கண்ணிலே இருக்குது. மொத்தத்தில் இந்த டார்க் எனக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஹாரராக தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். UA 16+ கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் என்னுடைய வியூவில் அடல்ட் சொல்லி தான்.